கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளத்தில குறிப்பா Facebookல வந்து அதிகமாக கதைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க என்னையா பழைய பட்டு புடவ, அதுவும் கிழிஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்லன்னு வாங்கிட்டு, கை நெறைய காசு குடுக்குறீங்க. 10 நிமிஷத்துல சாரி மேல கெமிக்கல்லாம் ஊத்தி டெஸ்ட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு ஸ்டோன்ல சாரிய தேய்ன்னு தேய்ச்சுட்டாரு. இதுல ஒயிட் கலர்ல வர சாரிக்கெல்லாம் அதிகமாவே காசு கிடைக்குமா? ஃபைனலா நான் குடுத்த சாரியெல்லாம் கால்குலேட் பண்ணி, டோட்டலா 74,000 ஆன் ஸ்பாட்ல குடுத்தாங்க. நீங்க என்னையா பழைய பட்டு புடவைய குடுத்தா, நெருப்புல பத்த வச்சு சில்வர் பிஸ்கெட்டா ஆக்கிர்றீங்க? ஒரு சாரிக்கு மட்டும் 55,700 இருக்குங்க மேடம். நல்லா கேட்டுக்கோங்க. டி நகர். நான் இப்போ நம்ம தென்காசி நடுபல் கிட்ட தான் இருக்கேன். என்ன ப்ரோ நீங்க வீடியோல ஒரு மாதிரி பேசுறீங்க, நேர்ல ஒரு மாதிரி பேசுறீங்க. பழைய பட்டு புடவை கொண்டு வந்து 50,000 வரை தருவேன். இப்ப என்ன 1000 தான் தருவேன்றீங்க. நம்ம எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி பழைய பட்டு புடவைலாம் இருக்கும். ஆனா இந்த பட்டு வாழ்க்கையில உருப்படியான விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மாமா கூட்டு வந்த இடம் வக்த் பர்பா வணக்கம் காமாட்சி அக்கா இந்த புடவையெல்லாம் வச்சுட்டு ஒரு 40,000 ரூபாய் பணம் கொடுங்க. இந்த பழைய பட்டு சேலைகளை வாங்குற கடை சம்பந்தமாகவும், அந்த கடைக்கு எங்களுடைய யூடியூப் நண்பர்கள் வந்து செஞ்ச ப்ரொமோஷன் சம்பந்தமாக தான் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, செம்மணியில அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எண்ணிக்கை வந்து 500 தாண்டி போய்க்கிட்டு இருக்குது. அதை பற்றி வந்து கதைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே டைம் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா, இந்த பழைய பட்டு சேலை கடைக்காரரை பற்றியும், அந்த கடைக்காரருக்கு அந்த யூடியூப் நண்பர்கள் செய்த ப்ரொமோஷனை பற்றியும் வந்து கதைக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய டைம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோலேயும் வந்து நாங்கள் அந்த பழைய பட்டு கடைக்காரனை பற்றியோ அல்லது அந்த யூடியூப் நண்பர்கள் செஞ்ச ப்ரொமோஷனை பற்றியோ வந்து நாங்கள் கதைக்க போகிறது இல்லை. நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன கதைக்க போகிறோம்னா, அந்த பட்டு சாரி விற்கிற கடைக்கு பின்னால், பட்டு சாரி வாங்குற கடைக்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். உண்மையிலேயே அந்த பழைய பட்டு சாரியை வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பழைய பட்டு சாரிகள் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் 20 முதல் 40 வருஷத்துக்கு முன்னம் வந்த காஞ்சிபுரம் பட்டு சாரிகளில் அந்த சாரியினுடைய ஜரின்னு சொல்லப்படுகின்ற அந்த போர்டரில் பார்த்தோம்னு சொன்னால் தங்கம் மற்றும் வெள்ளி கலந்த ஜரி வந்து இருக்குது. இதனால் ஜரியினை வெட்டி எடுத்து அந்த ஜரியினை வந்து சில ரசாயன முறைகளை பயன்படுத்தி அந்த ஜரியிலிருந்து வெள்ளி மற்றும் தங்க முலாங்களை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இதனால் வந்து இவங்க அதிக லாபம் வந்து சம்பாதிக்கிறாங்க. தங்க முலாம் அல்லது தங்கம் அல்லது வெள்ளி வந்து இப்போ என்ன விலை போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நெச்சு பார்க்க இயலாத அளவுக்கு விலை வந்து கூடிக்கொண்டிருக்குது. அதனால தான் இந்த பழைய பட்டு சாரிகளுக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்குது. சரி, அந்த ஜரியை மட்டும்தான் பிரித்து எடுக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. அந்த ஜரியை தாண்டி அந்த சாரியில் வந்து பட்டு நூல், அதாவது சில்க் ஃபைபர் வந்து இருக்குது. அதாவது ஒரு தரமான ஒரு சில்க் ஃபைபர் வந்து அந்த சாரிகளில் வந்து இருக்குது. இப்போ வர சாரிகளை விட பழைய சாரிகளை வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து தரமான குவாலிட்டியாக வந்து இருக்குது. இதனால தான் அவங்க வந்து அந்த சாரியை எடுத்து அதுலேருந்து அந்த பட்டு நூலை எடுத்து அதிலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பட்டு நூலை பயன்படுத்தி இன்னும் பல ஆடைகளை வந்து அவங்க செய்கிறாங்க. அதன் மூலமாக வந்து அதிக லாபத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜரியில் இருக்கிற வெள்ளி மற்றும் தங்கம் மூலமாக பிரிச்செடுத்து அதன் மூலம் வந்து அதிக லாபத்தை இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த சாரியில் இருக்கிற பட்டு நூலை பிரிச்செடுத்து அதை வந்து வேறு ஆடைகளாக வடிவமைச்சு அதன் மூலம் வந்து அதிக லாபத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க அந்த கடைக்காரர். இந்த பழைய சாரியில் பண்ற கடைக்காரர் வந்து அந்த சாரியில வந்து அந்த போர்டர், அந்த ஜரியும் அல்லது அந்த பட்டு நூலை மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்லை. அந்த சாரியை வச்சு மிச்ச துணிகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னா லெஹங்கா செய்கிறாங்க, சின்னாக்களுக்கான உடுப்பு செய்கிறாங்க, சாரி ப்ளவுஸ் செய்கிறாங்க. இப்படி நிறைய ஆடைகளை வந்து அவங்க வந்து திரும்ப 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 வடிவமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தோம்னு சொன்னால் 2,000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு சாரி வந்து 15,000 20,000 பெறுமதியான ஆடையை வந்து மாற்றி அவங்க வித்து லாபத்தை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. சரி, இந்த சாரியை வந்து வாங்கி அந்த சாரியை வந்து பிரித்து சாரியில் இருக்கிற ஜரியை வட்டி எடுக்கிறது, பட்டு நூலை வட்டி எடுக்கிற வேலை மட்டும்தான் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. சில சாரிகள் வந்து நாங்கள் கொடுக்க பார்த்துருவோம், கிழிஞ்சிருக்கும், கசங்கி இருக்கும், கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கும். இந்த சாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சாரியில் அந்த கிழிஞ்சிருக்கிற இடங்களை வந்து திரும்ப தச்சு திரும்ப அந்த சாரியை பாலிஷ் பண்ணி திரும்ப அந்த சாரியை புதுசாக்கி விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிற பட்டு சாரிகள்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த சாரிகளுக்கு வெளிநாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனால் அந்த சாரியை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அந்த சாரியை பாலிஷ் பண்ணி திரும்ப அந்த சாரியை வந்து தச்சு திரும்ப அந்த சாரியை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தோம்னு சொன்னால் அதிக லாபத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த பழைய பட்டு சாரிகள்லேயே பார்த்தோம்னா இந்த காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது. சரியான விலை கூட கொடுத்து அந்த சாரியை வந்து வேண்டுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பழைய காஞ்சிபுரம் பட்டு சாரியில் இருக்கிற ஜரி வந்து அந்த அளவுக்கு அதனுடைய உலோகத்தினுடைய செறிவு வந்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற வெள்ளியோ அதில் இருக்கிற தங்கமோ அல்லது தங்க முலாமோ வந்து செறிவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த சாரிக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சாரியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் பயன்படுத்தப்படுகிற சில்க் வந்து ஒரிஜினல் தரமான சில்காக இருக்கும். அதே நேரம் பார்த்தோம்னா அந்த சாரி வந்து கை நெசவு, அதாவது ஹேண்ட்லூம் மூலம் வந்து செய்யப்பட்டிருக்கும். அதனால் அந்த சாரியினுடைய தரம் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால பழைய காஞ்சிபுரம் சாரிக்கு வந்து காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு வந்து இவங்க வந்து அதிக விலை கொடுத்து வேண்டி அதை வந்து
இன்னும் அதிக லாபத்தை ஈட்டி தரக்கூடிய மாதிரி மாற்றிக்கொள்றாங்க. சரி, இப்ப பார்த்தோம்னா இந்த பழைய பட்டு சாரி கடைக்கு பின்னால இவ்வளவு வகையான பிசினஸ் இருக்குது. அதாவது ஒன்று அந்த ஜரிய வச்சு அந்த ஜரியில இருக்கிற வெள்ளி மற்றும் தங்கம் அல்லது தங்கம் முலாம வந்து பிரிச்செடுத்து அதன் மூலம் வந்து அதிக லாபத்தை பெற்றுக்கொள்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அந்த சாரியில இருக்கிற பட்டு நூலை எடுத்து அந்த நூல் மூலம் லெஹங்கா, சாரி பிளவுஸ், சாரி இப்படியான நிறைய ஆடைகள், சின்ன பிள்ளைகள ஆடைகள், இப்படி நிறைய ஆடைகளை வந்து வடிவமைச்சு அதன் மூலம் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பழைய சாரியை எடுத்து அதில் இருக்கிற கிழிஞ்சு இருக்கிற இடங்களை எல்லாம் தச்சு திரும்ப அந்த சாரியை பாலிஷ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்படி இந்த ரூ. 2000, ரூ. 5000, ரூ. 10,000 வாங்குற சாரிகள் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா அதிகூடிய விலைக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அது கூடிய சாரியை வந்து மாற்றுறாங்க. அது கூடிய அளவிலான லாபத்தை வந்து இந்த கடைக்காரர் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இந்த பழைய சாரியை வாங்குறதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய வியாபாரங்கள் வந்து நடைபெறுகின்றது. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.